கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநிலங்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்ஃப் மசோதா முழுக்க முழுக்க பொய்யால் நிறைந்துள்ளது. மாநிலங்களவையில் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. கருப்பு உடையில் நாடாளுமன்றம் சென்று திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. is 5 kilometers away. The Supreme Court is there to struck down if at all it is legislated or passed. It will. We are very certain about it. தாய்லாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தோ பசிபிக் நலனுக்கு இரு நாடுகளும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. தாய்லாந்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் என்றும் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் திமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை காப்பாற்றத்தான். வக்ஃப் வாரியத்தை எதிர்ப்பதாக காட்டி இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற முதலமைச்சர் முயல்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழை. சங்கரன் கோவிலில் கொட்டிய மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். நாகர்கோவிலில் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் பெருக்கெடுத்த வெள்ளம். சாலைகளில் ஆறு போல ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. பல்வேறு ஊர்களில் பெய்த திடீர் மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வெப்பம் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் மீது கொடூர தாக்குதல்.
நான் விடுங்க, நான் பார்த்து பண்ணேன். ஏங்கண்ணா அண்ணா 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 அண்ணா. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் பொதுவெளியில் நடந்த மோதலை தடுக்கச் சென்றவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். தாக்குதல் நடத்திய ஜமாத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாதிக்கப்பட்டவர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் நேரிட்ட விபத்து. சாலையோர பள்ளத்தில் இறங்கியதால் பயணிகள் அலறல். தேனி அருகே 4 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார். வேலிகளை அகற்றி பட்டியல் சமுதாய மக்கள் குடியேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை உக்கடம் அருகே பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் பயங்கர தீ விபத்து. பல அடி உயரத்திற்கு எழுந்த கரும்புகையால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிப்பு. அப்பகுதி புகை மண்டலமாக காட்சி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாலதண்டாயுதபாணி கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா. காவிரி ஆற்றிலிருந்து யானை மீது எடுத்து வரப்பட்ட புனித நீர். தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக பரவும் வதந்தியால் விவசாயிகள் பாதிப்பு. 1 கிலோ தர்பூசணியை வியாபாரிகள் 2 ரூபாய்க்கு கேட்பதாக வேதனை. தர்பூசணி பழம் குறித்த அர்த்தமற்ற வதந்திகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக அன்புமணி வேதனை. மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் விபத்துகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. அண்ணன் பெற்ற கடனை தான் செலுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் பிரபு திட்டவட்டம். 3 கோடி ரூபாய் கடனுக்காக 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்குவதா என்றும் வாதம். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை. புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்றும் உத்தரவு. சென்னை நங்கநல்லூரில் தாவேக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுண்டு. புதிய அலுவலகம் திறப்பு விழாவால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதாக கூறி போலீசார் அப்புறப்படுத்தியதால் வாக்குவாதம். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யா ராவ் ஹவாலா மோசடியிலும் ஈடுபட்டதாக புகார். துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு சுமார் 38 கோடி ரூபாயை கைமாற்றியதாகவும் தகவல். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. கொல்கத்தாவில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் போராட்டம்.
மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தின் கீழான 25,000 ஆசிரியர்கள் பணி நியமனம் ரத்து. முழு தேர்வு செயல்முறையும் மோசடி என உச்சநீதிமன்றம் அதிரடி. உச்சநீதிமன்றத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 25,000 ஆசிரியர்களுடன் துணை நிற்கிறேன். நேரில் சந்திப்பதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. நாடாளுமன்ற ஒப்புதலின்றி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதை ஏற்க முடியாது. மக்களவையில் திமுக எம்பி டிஆர் பாலு பேச்சு. சீனாவின் ஆக்கிரமிப்பு, நில மீட்பு மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி எப்போது பேசுவார்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 69,000 நெருங்கும் தங்கத்தின் விலையால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. காசாவில் பாதுகாப்பு முகாம் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல். பாலஸ்தீனியர்கள் 26 பேர் கொடூர கொலை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.